கமல்ஹாசனை பொறுத்தவரைய அவர் நண்பர்களுக்கு அவர் எந்த நேரத்திலும் உதவி பண்ணுவார். அவர் எவ்வளோ உயர்ந்தாலும் சரி, அது எந்த மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்தாலும் சரி, அவர் அந்த மாதிரியான ஒரு நல்ல மனிதர். ஜிஎன் ரங்கராஜன் அவர் பீம்சிங் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து, அதுக்கப்புறம் கிருஷ்ணன் பஞ்சு அசிஸ்டண்டாக இருந்து, எஸ்பி முத்துராமன்ட்ட அசிஸ்டண்டாக இருந்து, அசோசியேட்டாக இருந்து பல வருடங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி களத்தூர் கண்ணம்மா காலத்துக்குலேருந்து அவர் கமலோட பழக்கம். அந்த காலத்துலேருந்து அவர் அசிஸ்டண்ட்டாக இருந்து பின்னாடி அவர் இயக்குனராகி அவர் முதல்ல இயக்கும் பொழுது அது கல்யாணராமன் படம் தான் அவர் இயக்குறாரு. அந்த படம்லாம் மிகப்பெரிய வெற்றி. கல்யாணராமனாக இருக்கட்டும், மீண்டும் கோகிலாவாக இருக்கட்டும், கடல் மீன்களாக இருக்கட்டும், இது எல்லாமே பெரிய வெற்றி படங்களை கொடுக்குறாரு அவர். அப்படி இருக்கும் பொழுது அவர் சொந்த படங்களும் தயாரிக்கிறாரு. அந்த சொந்த படம் தயாரித்த பொழுது அது வியாபாரமாகாமல் நிற்கிது. அவர் ராணி தேனின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. நார்மலா நீங்க நினைச்சு பாருங்க, சகலகலாவல்லவன் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்துருக்காரு கமல். அதுக்கு அடுத்த தமிழ் படம் ராணி தேனியில ஒரு ஒரு சலவை தொழிலாளியா ஒரு சின்ன கேரக்டர். இவருக்காக அந்த படம் எடுத்து வியாபாரமாகாம இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. கமல் அதில் நடிச்சு கொடுக்குறாரு ஒரு காமெடியன் ரோடு. சகலகலாவல்லவன்ல மாபெரும் ஹீரோவா அது இண்டஸ்ட்ரி ஹிட் அடித்த படம். அடுத்த படத்தில் இப்படி ஒரு கேரக்டரில் யாருமே நடிக்க மாட்டாங்க. ஆனால் தன்னுடைய நண்பர் அண்ணன்னு கூப்பிடக்கூடிய ஜிஎன் ரங்கராஜனுடைய படம் இப்படி நிற்கிதுங்கிறதுக்காக அவருக்காக அப்படி ஒரு ரோலை நடித்து கொடுத்து அந்த படம் வியாபாரமாகி, அந்த படம் சுமாராக இருந்தால் கூட, பிலோ ஆவரேஜாக இருந்தால் கூட வியாபார ரீதியாக அவருக்கு தப்பிச்சிட்டாரு. ஜிஎன் ரங்கராஜன் கமல்னால தப்பிச்சாரு. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது தேவர் மகன் படத்துக்கு அடுத்த படம் மகராசன். அதாவது தேவர் மகன்கிற ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டு, சரித்திர சாதனை படைத்த படம், ஸ்க்ரீன் பிளேல பயங்கரமான பேர் வாங்கின படம். அப்படி ஒரு படத்தை கொடுத்த பிறகு இவருக்கு வீடு இப்போ அடமானத்தில் இருக்குன்னு கேள்விப்படுறாரு. சொந்த படம் எடுத்து பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு ஜிஎன் ரங்கராஜன். உடனே யார் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு கூப்பிட்டு சத்தம் போடுறாரு, என்கிட்ட சொல்ல வேண்டாமா நீங்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு, ஏன் சொல்லலைன்னு கேட்குறாரு. இல்லை கமல், உன்கிட்ட எதுக்கு சிரமப்படுத்தணும்னு நான் சொல்லலை அப்படிங்கிறாரு. அதெல்லாம் இல்லை, நான் தேதி தரேன், நீங்கள் ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணுங்க, வியாபாரம் ஆகிடும், உடனே நீங்கள் வீட்டை மீட்டுருங்கன்னு சொல்லி இவர் கமல் தேதி கொடுத்து 15 நாள் டேட்டு கொடுத்து அவங்க மகராசன் படத்தை ஆரம்பித்து இமீடியட்டாக அந்த படம் வியாபாரமாகி அந்த கடனெல்லாம் அடைச்சி அந்த வீட்டை மீட்டு அந்த வீட்டு பத்திரத்தை அவர் கையில் வாங்கினதுக்கப்புறம் கமல் இல்லம்னு அந்த வீட்டுக்கு பேர் வச்சார். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டை கொடுத்ததுக்கப்புறம் யாராவது இந்த மாதிரி ஒரு சின்ன ரோல் பண்ணுவாங்களா? ஒரு சாதாரண கேமியோ, ஒரு ராணி தேனி மாதிரி ஒரு கேரக்டர் மகராசன் மாதிரி பண்ணுவாங்களா? வேற யாருமே பண்ண மாட்டாங்க. அதுதான் கமல்.